வணக்கம். லத்தா'சherbalkitchenல இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது முருங்கை இலை பொரிச்ச குழம்புங்க. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 50 கிராம் பொடியாக நறுக்கியது, தக்காளி 4 அரைத்த விழுது, முருங்கை இலை 1 கப், சுக்கு பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 1, கொத்தமல்லி தேவையான அளவு, கரம் மசாலா அரை ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், இந்து உப்பு அரை டீஸ்பூன், பூண்டு இடித்தது 4, கறிவேப்பிலை 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 2, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. சட்டி நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம நெய் 2 டேபிள் ஸ்பூன் போடுறோங்க. நெய் நல்லா உருவிட்டோங்க. உருவினோடனே நாம் எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் சோம்பையும் போட போகிறோம். சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பூண்டை போடுறோம். பார்த்தீங்களா, பூண்டு நல்லா பொன்முள்ள பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கறிவேப்பிலை, அது போடுறோம். அடுத்தது கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கலாம், அதையும் போடுறோம். இது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை போடுறோம். பார்த்தீங்களா, வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, இந்து உப்பு, இது 3த்தையும் போடுறோம். இதை நல்லா வதக்குறோம். இப்போ அடுத்தது சுக்கு பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறோம். கீரை, முருங்கை கீரை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வதக்குறோம். அதையும் நல்லா வதக்கணுங்க. இப்படி நல்லா கீரை வெந்துடும் நெய்யில் வதக்கும் போதே. கீரை நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணுது. இந்த பொடியை உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. இல்லை, மிளகு பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம இதையும் வதக்குறோம் நல்லா. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இது தக்காளி அரைச்ச விழுது. இந்த தக்காளி விழுது 4 போட்டிருக்கேன். இதில் காஷ்மீரி மிளகா 2 போட்டு அரைச்சிருக்கேங்க. ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு கல் உப்பு போட்டு அரைச்ச விழுது. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இல்லைன்னா நார்மல் மிளகா இருக்கு இல்லைங்களா, அதே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா டேஸ்டியாக எம்மியாக இருக்குங்க. இப்போ இந்த சாறை நம்ம அதில் ஊற்றுறோங்க. இதையும் சேர்த்து நல்லா கலர்னுங்க. தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. பார்த்தீங்களா, இப்போ தக்காளி சாறு ஊற்றணும் இல்லைங்களா, அதை ஊற்றி நல்லா கொதி வரணும். அந்த பச்சை வாடை போகணும். இப்போ நல்லா கொதி திக்காக வருதுங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுற பாருங்க. இதை ஊற்றிடலாங்க. இது நல்லா கொதி வரும்போது நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்க்குறேங்க. பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒன்று, அதை கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நான் டேஸ்ட் பண்ணதில் உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்குங்க எனக்கு. உங்களுக்கு தேவை பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் சுக்கு பொடி 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன் இல்லைங்களா, சாதாரண சுக்கு தான் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சுக்கு வீட்டில் இல்லைன்னா இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்களா, லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டுறேன். இப்போ அடுத்தது லெமன் ஜூஸ் போடுறத கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கிறேங்க. பார்த்தீங்களா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் ஊற்றிடுறேங்க. இப்போ நல்லா கலக்கி விடுறேன். இப்போ கடைசியில் நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பரான ஒரு சுவையான முருங்கை இலை பொரிச்ச குழம்பு செஞ்சுருக்கேங்க. இந்த பொரிச்ச குழம்பு இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. எப்பவும் செய்கிற இந்த சட்னி சாம்பாரே இல்லாமல் வித்தியாசமாகவும் இருக்கும். இதில் நம்ம சுக்கு பொடி சேர்த்துருக்கோம், மிளகு சீரகம் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம். முருங்கை இலையே ரொம்ப எதிர்சக்தி உள்ளதுங்க. அயர்ன் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. நமக்கு ரொம்ப சத்தை கொடுக்கக்கூடியதுங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் அடிக்கடி முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கணுங்க.
இது இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்கும் இதை சேர்த்துக்கலாங்க சைட் டிஷ்ஷாக. இதை மாதிரி சத்தான ஒரு முருங்கை இலை பொரிச்ச குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சத்தானதாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதா ஷெர்பல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.